எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் செவரொட்டி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இது பேர் தான் செவரொட்டி. சைஸ் பார்த்தீங்களா, இது வெள்ளாட்டுக்கறியாக இருந்தால் இந்த சைஸில் தான் இருக்கும். செம்மறியாடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் இப்போ நான் வாங்கின செவரொட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். உங்கள் ஏரியாவில் செவரொட்டியோட விலை எவ்வளோங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குழிக்கரண்டி அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1, ஸ்டார் அனைஸ் 1, சோம்பு 1 டீஸ்பூன் அளவு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் 15 நம்பர் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. தக்காளி 1 தக்காளி சின்னதாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் விதை நீக்கி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவு, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் அளவு, சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. செவரொட்டியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. செவரொட்டி கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெந்து வர்றதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக விடுங்க. செவரொட்டி அரை வேக்காடு வெந்து வந்ததுக்கப்புறம் பெப்பர் தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. பச்சை கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் நல்லா மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு செவரொட்டி நல்லா வேக விட்டு இறக்குனீங்கன்னா செவரொட்டி சூப்பராக அருமையாக ரெடி ஆயிரும். நான் ஏன் மிளகாத்தூள் சேர்க்கலன்னா, இது நான் என்னோடய பாப்பாக்காக செய்கிறேன். அவங்களுக்கு 4 வயசு தான் ஆகுது. காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் மிளகாத்தூள் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க. இந்த செவரொட்டி பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு உடம்புல கம்மியாகும். அப்படி ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது நம்ம மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு பிஃபோர் டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரி இது மாதிரி செவரொட்டி வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹீமோகுளோபின் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட்ஸு, கிட்னி பேஷண்ட்ஸு, அப்புறம் ஹீமோகுளோபின் லெவலில் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்து செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.